கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசுவோடு நாம் நிகழ்ச்சியில் 28ஆம் பாகத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு பார்ப்பதற்கு முன்னாடி இந்த 2 பாடல்களை பார்க்கலாம். காட்டி கொடுத்த யூதாசையே சிநேகிதனே என்று அழைத்த தேவன், காட்டி கொடுத்த யூதாசையே சிநேகிதனே என்று அழைத்த தேவன், காணாமல் போன ஆடு உன்னை தேடாமல் எப்படி இருப்பார்? காணாமல் போன ஆடு உன்னை தேடாமல் எப்படி இருப்பார்? காட்டி கொடுத்த யூதாசையே சிநேகிதனே என்று அழைத்த தேவன், காணாமல் போன ஆடு உன்னை தேடாமல் எப்படி இருப்பார்? ஆமென். கர்த்தர் அருமையான வார்த்தையை நீக்கி கொடுக்க போறாரு. நம்ம விசுவாசிக்கிறோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். அதாவது இயேசு பார்த்தீங்கன்னா எவ்வளவு அருமையான வார்த்தை கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ரொம்ப எச்சரிக்கைய மாதிரி உங்களை வார்த்தையை வசந்து கொடுத்துருக்காரு. பார்க்கலாங்க. ஆகையால் பிரியமானவர்களே, இயேசு தான் சொல்றாரு. ஆகையால் பிரியமானவர்களே என்ன சொல்றாரு? இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களாகும். கரையற்றவர்கள் நம்ம எந்த ஒரு தப்பும் பண்ணக்கூடாது. இப்ப நம்ம ஒரு சட்டையில ஒரு கரை பட்டுச்சுன்னா நம்ம போகாது. ஒரு சில கரை போகும், ஒரு சில கரை போகாது. கரையற்றவங்களா நீங்க இருக்கணும். அப்போ நீங்க வாழ்க்கையை நடக்கும்போது பாவத்திற்கு விலகி கரையற்றவங்களா நீங்க இருக்க சொல்லி இயேசப்பா உங்களை கண்டிக்கிறாரு. அடுத்த பார்த்தீங்கன்னா பிழை இல்லாதவங்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணும்படி ஜாக்கிரதையா இருங்கள். சமாதானம் என்ன? உங்க நண்பர்கள் நீங்க சண்டை போட்டுக்கலாம், உங்க சொந்தக்காரங்க சண்டை போட்டுக்கலாம், உங்க பிசினஸ்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் சண்டை போட்டுக்கலாம். நீங்க மொத்தத்துல ஏதாவது சண்டையில நீங்க இருக்கலாம். நீங்க ஆனா சமாதானம் இருக்கலாம். நீங்க அந்த சமாதானத்தை ஏசப்பா நீங்க வளர்த்துருக்கீங்கன்னு சொல்றாரு. சமாதானத்தோட இருக்கும்போது தான் ஏசப்பா உங்களை ஏசப்பா ஆசிரியருக்கு அது வசதியா இருக்கும். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஏசப்பா சொல்றாரு, ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களாய் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்தித்தில் காணும்படி ஜாக்கிரதையா இருங்கள். அப்போ நல்லா கவனிக்க, காட்டி கொடுத்த யூதாசியே ஏசப்பா சிநேகிதனே என்று அழைக்கிறாரு. அப்போ ஏசப்பா இவர் காட்டி கொடுக்குறாப்பே அவங்களே ஏசப்பா சிநேகிதன் அழைக்கும் போது உங்கள் சொந்த பந்தம் உங்கள் நண்பர்கிட்ட நீங்க எவ்வளவு உண்மையா இருக்கணும். நீங்க அப்போ எவ்வளவு பாவத்தை நீங்க மன்னிக்கணும். நீங்க அவங்க செய்த தப்பைகளை மன்னிச்சு நீங்க அவங்க அன்போடு ஏற்கும் போது ஏசப்பா உங்க தந்தையும் மன்னிப்பாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.